குரூப் 4 விட குரூப் 1 ஈஸியா? இதை நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குரூப் 4 ஆல்ரெடி வேலைக்கு போனவங்க, குரூப் 2 ஆல்ரெடி வேலைக்கு போனவங்க, இவங்கள மாதிரி இடத்துல தான் நிறைய பேர் வந்து குரூப் 1 வந்து இதோட ஈஸியா இருக்கும், நம்ம அதை ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான் ஆக்சுவலா. ஏன்னா குரூப் 4க்கு நீங்க வேலை கிடைச்சே ஆகணும்னு ஒரு கடுமையான ஒரு உழைப்பு கொடுப்பீங்க. அந்த உழைப்பு நீங்க குரூப் 1, குரூப் 2 இன்டர்வியூ இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களால செலக்ட் ஆயிருக்க முடியும். ஆனா நம்ம வேலைக்கு போகணும், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் காரணம் வச்சு நமக்கு வேலை கிடைச்சா போதுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம சில பேர் குரூப் 4ல போய் மாட்டிக்கிறோம். சில பேர் குரூப் 4ல இருந்துட்டு அதுக்கு மேல முன்னேற முடியாம நிறைய பேர் இருக்கவும் செய்யறாங்க. சோ இதை நீங்க எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, குரூப் 4க்கு ஒரு 100 கொஸ்டின் தமிழுக்காக உங்களால உயிர் கொடுத்து படிக்க முடியுது, அதே மாதிரி ஜிகேக்காக உங்களால உயிர் கொடுத்து படிக்க முடியுது அப்படின்னா அதே நாலேஜை வச்சே உங்களால அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் ஈஸியாவே கிளியர் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ குரூப் 4 சிலபஸ் எடுத்துக்கங்க, இல்ல ஜிகே பார்ட்டை மட்டும் நீங்க தனியா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 யூனிட் 9 சேர்த்து 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதே குரூப் 1 பிரிலிமினரி எடுத்துக்கங்க, நான் பிரிலிமினரி மட்டும் தான் சொல்றேன். பிரிலிமினரி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9 இது சேர்த்து பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ், ஆல்மோஸ்ட் 80 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9ல இருந்து மட்டுமே வருது. இது போக மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துருது. இது போக ஸ்கீம்ஸ், இந்த எக்கனாமில சில விஷயங்கள், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால கண்டிப்பா 120 30 மேல உங்களால குரூப் 1 பிரிலிமினரில எடுக்க முடியுது. சோ அப்படி இருக்கப்போ 130 35 மேல எடுக்க முடியுது அப்படின்னா உங்களுடைய குரூப் 1 பிரிலிமினரி கட் ஆஃப் 130ல இருந்து 140 தாங்க. கடைசி 4-5 வருஷமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி பல வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னாலுமே கட் ஆஃப் 130 இருந்து 140 தான் இருக்குது. சோ உங்களால ஈஸியா பிரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி லைட்டா ரைட்டிங் பிராக்டிஸ் இருந்தா போதும், உங்களால கண்டிப்பா மெயின்ஸ் எழுத முடியும். சோ இதை ஒப்பிட்டு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முதல்லயே குரூப் 1 ட்ரை பண்ணிருக்கலாம் சொல்றாங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க குரூப் 4 ஒரு ஜஸ்ட் முதல் படிக்கட்டா நினைச்சுக்கிட்டு குரூப் 1ஐயும் குரூப் 2 இன்டர்வியூ இதுக்கு நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய ஆபீசரா வர முடியும். சரி, இதெல்லாம் சொல்றேனே, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் 2017ல இருந்து டிஎன்பிசி எஸ்எஸ்சி இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். 2018 குரூப் 4ல நான் கிளியர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்து கடைசியா 5 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2022 குரூப் 2ல கிளியர் பண்ணி இப்போ சீனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ என்னுடைய குரூப் 2 அனுபவம், என்னுடைய குரூப் 1 அனுபவம் இதெல்லாத்தையும் சேர்த்து தான் என்னால சொல்ல முடியுது. கிட்டத்தட்ட 3 குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன், 3 குரூப் 1 மெயின்ஸ் நான் எழுதியிருக்கிறேன். சோ இதை வச்சு தான் சொல்றேன், கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும். நீங்க முதல் முயற்சியை உங்களுடைய சூழலை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா குரூப் 1 குரூப் 2 உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுதான் உண்மையும் கூட. சோ உங்களுடைய குரூப் 4 உடைய அடித்தளத்தை நீங்க ரொம்ப பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுங்க. ஸ்ட்ராங்கா போட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால குரூப் 1 குரூப் 2 கிளியர் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. தேங்க்யூ.